நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கடவுளுடைய பிள்ளைகளாக திருத்தூதர்கள் திரு அவையின் திருப்பணிகளை குறித்து ஆழமாய் தியானித்து மக்கள் மீது அழுத்தக்கூடிய எந்த சுமைகளையும் வைத்துவிடாதபடி அவர்கள் திரு அவையை நேரிய வழியில் வழிநடத்த முயற்சித்தார்கள். இன்றைக்கும் அதே மனநிலையோடு திரு அவை பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நல்ல திரு அவையில் நாமும் பங்கெடுத்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து நன்றி கூறி ஆண்டவரை மாட்சிப்படுத்துவோம். தலைவரே, மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். திருப்பாடல் 57 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா மக்களும் நாம் நன்றி செலுத்துகிற அந்த அடையாளத்தை பார்க்கிற போது கடவுளை அவர்கள் உணர்ந்து மாட்சிப்படுத்துவார்கள். இந்த இறைவாசனத்தை நிறைவு செய்ய நாமும் அழைக்கப்படுகிறோம். கடவுள் நம் வழியாக மாட்சியடைய இந்த நாளில் நல்ல கிரியைகளை, செயல்பாடுகளை நம் வாழ்வில் எடுத்துக்கொள்ள மன்றாடி ஜெபிப்போம். தலைவரே, மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. உள்ளம் உறுதியாயிருப்பது என்பது நாம் தீமைகளுக்கு நடுவே, தீயவர்களுக்கு நடுவே ஒளியாக பயணிக்கிற போது, செயல்படுகிற போது கண்டிப்பாக நமக்கு உறுதியான உள்ளம் தேவைப்படுகிறது. இதோ மன உறுதியோடு நீங்கள் செயல்படுங்கள் என்கிற வார்த்தையை கொடுக்கிற இந்த இறை வார்த்தைக்கு முன்பாக நாமும் மன உறுதியோடு பயணிக்க மன்றாடுவோம். தலைவரே, மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன்.
கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக, பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக என்கிற வார்த்தையை வாசிக்கிற போது அந்த மாட்சி விளங்கச் செய்வது நம்முடைய கடமை. அதற்காகத்தான் படைப்புகளிலெல்லாம் உயர்ந்த படைப்பாக மானிடரை கடவுள் படைத்திருக்கிறார். நம்மை அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவருடைய திட்டங்களுக்குள் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த உயர்வை கொடுத்த அற்புதமான அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தி நாமும் எந்நாளும் கடவுளை உயர்த்தி அவரது பெருமை விளங்கச் செய்கிற, அவரது மாட்சி விளங்கச் செய்கிற நல்ல அடையாளங்களாக உயர்ந்திருக்க மன்றாடுவோம். தலைவரே, மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது போல நாங்களும் உமது பேரன்பில் உயர்ந்த உள்ளத்தோடு எல்லா மக்களையும் திரு அவையில் கூட்டிச் சேர்க்கிற சிறப்பு பணியாளர்களாக பயணிக்க எங்களுக்கு உதவியருளும். உம்முடைய பேரிரக்கம் எங்களை தாங்கி வழிநடத்த எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை